அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் அல் அதா தாங்களுக்கும் தாங்களின் குடும்பத்தினர்களுக்கும் அனைத்து முஃமின்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மத் என்ற அருள்வளத்தையும் பரக்கத் என்ற விருத்தியையும் ஷிஃபா என்ற நிவாரணத்தையும் வழங்குவதற்கு மனமகிழ்வுடன் துஆ செய்கிறேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தாங்களும் துஆ செய்யவும். இருப்பதை கொண்டு இல்லாதோருக்கு அளித்து பெருநாளை கொண்டாடுவோம். பாலஸ்தீன் மக்களுக்காக அதிகமாக துஆ செய்வோம். மேலும் இவ்வுலகம் முழுவதும் அமைதியும் சாந்தியும் வளமும் நலமும் பெற்று மனிதம் நிறைவாக வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். இஸ்லாத்தில் இல்லாத எந்த நன்மையும் தராத ஈத் முபாரக் என்ற வார்த்தையை சொல்வதை விட உங்கள் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் அதிக நன்மையை தரக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்வதே மிக சிறந்தது. எனவே சிந்தியுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனின் அருக்கொடை பொழியட்டும். என் அருமை இஸ்லாமிய மக்களே, வழிகேட்டை விட்டும் சில பிதத்துகளை விட்டும் உங்களை பாதுகாத்து நேரான இஸ்லாமிய வழியில் கூட்டி செல்வதே எனது சேனலின் நோக்கம். எனது முன்னோர்கள் செய்தார்கள், எங்கள் ஹஜ்ரத் செய்தார்கள், அதையே தான் நானும் செய்வேன். என் குழந்தைக்கும் அதையே தான் கற்றுக் கொடுப்பேன் என்று உங்கள் குழந்தைகளையும் வழிகெடுக்காதீர்கள். இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனிக்காதே, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? அல் குர்ஆன் 2:170. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك.